சாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சாமி அழைக்கின்றாரே. மாயன்மயம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அபிநயா. 2026க்கான குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்த ராசி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மகர ராசினா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா, மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கிறப்பயே நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுல. அதுல முதல் விஷயம் எப்படி அப்படின்னா என்ன நான் கேட்க போறேன் அப்படின்னா, இவங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் திருமண தடையெல்லாம் சுலபமா நீங்குமா அப்படின்றதுதான் என்னோட முதல் கேள்வி ஐயா. மாயன்மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளிடம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாயன்மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவர்களாலும் மாயன்மயல தொடர்ந்து சோடி பிரசன்னம் பார்த்து வருகிறேன். மாயன்மயனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிக்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. மனித வாழ்வை பொறுத்தவரை ஏதோ ஒரு நம்பிக்கையை பற்றி கொண்டுதான் வாழ்வை நோக்கி நகர்கின்றோம். அந்த வகையில தெய்வ நம்பிக்கை சார்ந்த ஒரு நம்பிக்கை தான் ஜோதிடம். அதிலும் சோழி பிரசன்னம். சோழி பிரசன்னத்தை பொறுத்த வரைக்கும் பல வகையில பலர் பார்த்தாலும் கூட இந்த சோழி பிரசன்னம் ஒரு அற்புதமான ஒரு கலை. 2026 பொறுத்த வரைக்கும் 3 பயிற்சி, சனி பயிற்சி நகர்ந்து விட்டது. அடுத்ததாக இந்த வருடத்தின் இறுதியில பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி. இப்ப நம்ம பார்க்க போவதே குரு பயிற்சி தானே. மற்ற பயிற்சிகள் அச்சம் கலந்த பயம் கலந்த உணர்வோடு பார்க்கப்பட்டாலும் குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கையோடு பார்க்கின்றோம். அந்த வகையில கடந்த காலத்தில் கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் தீருவா என்பதை இப்ப நம்ம சோடி பிரசன்னம் பார்க்க போறோம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அதாவது பாத்தீங்கன்னா பாக்கிய பிரகாரம் பாத்தீங்கன்னா மே மாதம் 26, திருக்கணித பிரகாரம் பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி பயிற்சி ஆகின்ற பார்ப்போம். அதே நேரத்துல குரு பகவானுடைய பார்வை 5, 7, 9 இந்த 3 பார்வை படுகின்ற மட்டும்தான் நலம் பெறுவார்களா இல்லை மற்றவர்களும் அந்த கிரக நிலை நல்ல தசா புத்தி இதெல்லாம் இருக்குமானால் வெற்றியை நோக்கி நகர்ந்து விடலாம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய எந்த பாதிப்புமே இல்லை. ஆனால் ஏனோ ஒரு இனம் புரியாத ஒரு பயம் கலந்த ஒரு அச்சம் கலந்த நிம்மதி இழந்த ஒரு காலகட்டத்தில் இருப்பதை போல தனி உணர்கின்றார்கள். மகர ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் போராட்டம் கலந்த ஒரு வாழ்வாகத்தானே இருக்கிறது. கையில வாங்கின பையில போட்ட போன இடம் தெரியல என்று எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் இருப்பு என்பது இல்லாத ஒரு நிலை தானே. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எதிர்பாராத சில விபத்துகள், எதிர்பாராத சில சங்கடங்கள், நண்பன் பகைவனாவான், இதையெல்லாம் இந்த காலத்தில் மலன்னு விடுவிடுன்னு நடந்துகிட்டே இருக்கு. இந்த குரு பயிற்சி நமக்கு எந்த விதமான தாக்கத்தை தரும் என்பதை இப்ப பார்க்கலாம். மகராசியை பொறுத்த வரைக்கும் 2024 பாத்தீங்கன்னா குருவினுடைய பார்வை. என்னுடைய அனுபவத்துல மகர ராசியை பொறுத்த வரைக்கும் குருவின் பார்வை என்பது ஒரு 8ஆம் கடியாகத்தான் இருந்தது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் ஒரு போராட்டமான ஒரு காலகட்டமாகத்தான் இருந்தது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது 90% மகர ராசி இருக்கக்கூடியவர்கள் ஒரு போராட்டம் கலந்த நிம்மதி இல்லாத கணவர் மனைவிக்குள்ள சில நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கும்போது வேதனையாகத்தான் இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். அந்த நிலையில தான் இந்த குரு பகவான், நான் சொன்னேன் அல்லவா, குருவினுடைய பார்வை அற்புதமான பார்வை 5, 7, 9 அந்த வகையில் அவர் பாத்தீங்கன்னா மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிவிட்டார். அந்த பயிற்சி ஆகிட்டார் இல்லையா, அந்த மிதுனத்திலிருந்து அவர் கடகம் வருகின்றார். கடகம் யாருடைய இடம் என்று பார்த்தால் எப்படி வர்றாருன்னா பலம் வாய்ந்து உச்சத்தோடு வருகின்றார். அவர் வருகின்ற இடம் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய இடம். சந்திரன் பாத்தீங்கன்னா குருவுக்கு நட்பாக இருந்தாலும் கூட ஏதோ ஒரு விதத்திலே என்னுடைய சோழி பிரசன்னத்துல ஒரு நெருடல் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. எனக்கே ஒரு நெருடல் இருக்குதுன்னா குரு பகவான் அங்கு இருப்பவருக்கு அங்கு இருந்தவர் பார்க்கின்ற அந்த 5, 7, 9 பார்வை பலனில் தான் நான் இப்ப சொல்ல போறேன். அவருடைய 7ஆம் பார்வை 1, 2, 3, 4, 5, 6, 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கின்றார். போதும், பட்டதெல்லாம் போதும். சிந்திய கண்ணீருக்கு ஒரு பலனான கண்டிப்பா தான். தடைபட்டு போன திருமணம், தடைபட்டு போன உறவு, பிரச்சனைக்குரிய இடம், பிரச்சனையான ஒரு நிகழ்வு அத்தனையும் படியாக கூடவே இந்த காலகட்டத்தில் பார்க்க போறீங்க. அதே நேரம் ராகுவை பொறுத்த வரைக்கும் அதீத ஆசையின் காரணமாக
சில தவறான பாதையை நோக்கி செல்வதற்கான ஒரு சூழ்நிலை, சில தவறான மனிதர்களை உங்களோடு ஒட்டி உறவாடுகின்ற ஒரு சூழ்நிலை வருகின்ற இருப்பதனால கவனமா இருங்க. ஆத்துல போட்டாலும் அளந்து போடு என்பார்கள், சுவரை வைத்தே சித்திரம் வரைய வேண்டும் என்பார்கள். அந்த வகையில மனதையும் உடலையும் சரியாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு சரியான தருணம். இதை விட்டால் கடுமையான பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. மனத்தை பொறுத்த வரைக்கும் சஞ்சலம் நிரம்பியதாகத்தான் இருக்கிறது. அந்த நிலை மாறும். யாரை நம்புவது, யாரை நம்பாமல் போவது என்றெல்லாம் கலங்கித்தானே போனீர்கள். இனி கவலைப்பட வேண்டாம். அந்த நிலை மாறுகின்ற அற்புதமான ஒரு சூழ்நிலை, ஒரு ரம்யமான ஒரு சூழ்நிலை. மனமும் உடலும் சரியான இடத்தை நோக்கி நகர்கின்ற ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையை இந்த காலகட்டத்துல குரு பகவான் அமைப்பார். எப்பவுமே உங்களுக்கு அசுர குரு தானே, ஆனா இந்த காலகட்டத்துல தேவகுருவும் துணை இருப்பதனால நல்ல மாற்றம் தரும். ராகுவை பொறுத்தவரைக்கும் அதீத ஆசையின் காரணமாக சில தவறான முடிவு எடுக்கின்ற சூழ்நிலை இருப்பதனால ஒரு முறைக்கு யோசித்து ஒரு முடிவை எடுங்கள். மகர ராசி இருக்கக்கூடியவர்கள் காதல் திருமணமா இருந்தாலும், பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமா இருந்தாலும் யோசித்து முடிவெடுங்கள். பெண்களால் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால பேசும்போது கவனமாக பேசுங்க. ஐயா இப்ப பார்த்தோம் அப்படின்னா நீங்க பேசிக்கிட்டு இருக்கப்ப சொன்னீங்க இந்த மாதிரி எதிரிகளால் தொல்லை, நம்பிக்கை இல்லாம நீங்க நம்பியிருப்பீங்க, அவங்க ஏமாத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல ஒரு தொழில்ல ஒரு கூட்டணி வச்சுக்கலாமா, இல்ல தொழில்ல ஒரு கூட்டணி போட்டு அவங்க வேலை பாக்குறது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அவங்களுக்கு உபயோகப்படுமா ஐயா? அருமையான கேள்விங்க. அதாவது ஒரு மாமன்னனும் தடையில விழுந்து விடுவதும், ஒரு உயர்ந்த அரசியல் ஆன்மீகத்துல பொது வாழ்க்கையில இருப்பவர்களை எல்லாம் காணாமல் போவதும் கலங்கப்படுவதற்கும் காரணமே இந்த உறவு, தவறான உறவு தான், துரோகம் தான். கூட இருந்து குடிபறிப்பவர்கள் தான், நம்பிக்கை துரோகம் தரக்கூடியவர்கள் தான். இந்த நிலையில் அதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன். யோசித்து செயல்படுங்கள். உங்களுடைய அந்தரங்க விஷயத்த அவசரப்பட்டு ஆதரவு தரக்கூடிய தோளாக இது இருக்குமோ என்றெல்லாம் கொட்டி விடாதீர்கள். யோசித்து செய்கள். குறிப்பா சொல்ல போனா இந்த இன்சூரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மருத்துவ காப்பீடு அல்லது ஏதோ ஒரு காப்பீடு ஏதோ ஒரு விதத்துல இதுவரை செய்யலைன்னா கொஞ்சம் செஞ்சிருங்க. காரணம் என்னன்னா, இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரை அதாவது மருத்துவமாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, எட்ட முடியாத உயரத்தில் இருக்கின்றது. அதை எட்டி பிடிக்க வேண்டுமானால் இப்படிப்பட்ட சில படிக்கட்டுகள் நமக்கு தேவை. கவனமாக இருந்து விடுங்கள். சேமிப்புல முழு கவனம் செலுத்தி விடுங்கள். ஐயா இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, பிரிந்திருக்கிற கணவன் மனைவி சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா? கவனமாக இருக்க வேண்டும். இந்த குரு பயிற்சியில என்னை பொறுத்த வரைக்கும் மகர ராசி இருக்கக்கூடிய ஆண்கள் மிக மிக கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். என்னதான் கவனமா இருந்தாலும் எச்சரிக்கையாக இருந்தாலும் கூட ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம பிரிவை சந்தித்து விடுகின்றோம் அல்லவா? அந்த வகையில் பார்க்கும்போது இறை வழிபாடு, தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, குறிப்பா மகர ராசிக்காரர்கள்ல எந்த காலமா இருந்தாலும் உக்ர தேவத வழிபாடு, அந்த உக்ரதேவ வழிபாடு தான் உங்களை காப்பாற்றும். கணவன் முறையை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுங்கள். என்னதான் விட்டு கொடுத்தால் போனாலும் ஒரு எல்லை வரைக்கும் தானே. பலூனை ஊதுறீங்க, எவ்வளவுதான் ஊத முடியும்? எல்லையை தாண்டுவதை விட அதை வெடித்து விடுகின்றது அல்லவா? தாங்குகின்ற வரைதானே மனமும் வாழ்க்கையும். அந்த வகையில கவனமாக இருந்து விடுங்கள். சில இழப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால கவனமாக இருந்து விட்டாலே போதும். ஐயா இப்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்கல்ல, இந்த பிரிஞ்சிருக்க கணவன் மனைவி சேரணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா என்ன கோயிலுக்கு போய் வழிபட்டா அவங்க சேர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஐயா? அருமையான கேள்விமா. ஒரு கேள்வியில ஒரு ஆதங்கம் வெளிப்படுகின்றது. இந்த கேள்வியை கேட்பதற்கு தகுதியானவர்கள் ஆனானா இல்லைங்க, பெண்ணுதான். ஏன்னா ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவள் தன் தந்தைக்கு பிறகு அவள் சந்திக்கின்ற ஒரு ஆண் யாருன்னா கணவன் தான். எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து யாரிடமோ தன்னுடைய உடலையும் மனதையும் தஞ்சம் தருகின்ற அந்த பெண் ஒரு காலகட்டத்துல கலங்கி போயிடுறாங்க. எவ்வளவோ நம்பிக்கையோட தான் வர்ற இந்த காலத்திலே ஆண் பெண் இருபாலருமே ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்வைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பிரிவு அது இப்ப தெரியாதுமா, இந்த காலகட்டத்துல தெரியாது. அது ஒரு காலம் வரும்பொழுதுதான் அந்த கணவன மனைவியுடைய உறவு என்பது நமக்கு தெரியும். அந்த வகையில நான் சொல்வதை மட்டும் முயற்சித்து பாருங்கள். அதாவது கடைக்கு போனீங்கன்னா இந்த ஆண் பெண் உருவங்கள்னு சொல்லுவாங்க. அது வெள்ளியில இருக்கலாம், மரத்துல இருக்கலாம், களிமண்ல கூட இருக்கலாம். ஆண் பெண் உருவங்களை, அந்த உருவங்களை வாங்குங்க. ரெண்டையும் வாங்கி ஆணோ பெண்ணோ வாங்கி அந்த ரெண்டையும் ஒன்றா சேர்ந்து ஒரு 3 முடிச்சு போடுங்க. 3 முடிச்சு போட்டு அருகிலுடைய அம்மன் ஆலயம், அருகிலுடைய நரசிம்ம ஆலயம் அல்லது அருகில் உள்ள ஒரு தெய்வாலயத்தில் சென்று
ஐக்கிய மத்தியமம் என்று சொல்வார்கள். ஐக்கிய மத்தியமம்னா எந்த நிலையிலும் என் கணவன் என்னை விட்டோ என் மனைவி என்னை விட்டோ பிரிந்து செல்லாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையைத்தான் நாம் செய்து வைப்போமானால் அற்புதமான பலனை தரும். ஓகே ஐயா, நிறைய விஷயங்கள் இப்ப நம்ம மகர ராசிக்கு அடுத்து அவங்க சந்திக்க போற பிரச்சனைகளா இருக்கட்டும், அதை எப்படி கையாளணும்ன்ற விதத்தையும், கணவன் மனைவி பிரிவை எப்படி தடுக்கிறதுன்ற ஒரு அழகான பரிகாரமையும் சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி ஐயா.